நேயர்கள் அனைவருக்கும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி. பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் ராஜி திடீர் வேண்டுகோள். சீரியலில் இருந்து விலகுகிறாரா? விஜய் டிவியில் பிரபலமான சீரியல் ஒளிபரப்பாகி வருகிறது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2 பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகி வரும் இந்த தொடர் டிஆர்பியிலும் கலக்கி வருகிறது. முதல் சீசனை தொடர்ந்து தற்போது இரண்டாவது சீசனும் மக்கள் மத்தியில் வரவேற்பினை பெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 குறித்து ஒரு தகவல் இணையத்தில் தீயாய் பரவி வருகிறது. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பாகம் 2 ஒளிபரப்பாகி வருகிறது. 5 வருடங்களாக முதல் சீசன் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வர கடந்த சில மாதங்களுக்கு முன் முடிவுக்கு வந்தது. முதல் சீசன் முடிந்த வேகத்திலேயே இரண்டாவது சீசன் தொடங்கியது. இதில் முதல் சீசனில் நடித்த சில நடிகர்கள் இந்த இரண்டாவது சீசன் அப்பா மகன்களின் பாசத்தை உணர்த்தும் வகையில் கதை செல்கிறது. இந்த தொடரில் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கதாநாயகி என்ற ஷோ மூலம் பிரபலமான சாலினி ராஜி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். ஆரம்பத்தில் இருந்தே இவரது கதாபாத்திரத்துக்கும் சாலினியின் நடிப்புக்கும் ரசிகர்களிடம் பாராட்டு கிடைத்து வருகிறது. நடனத்திலும் ஆர்வம் கொண்ட இவர் எப்போதும் தனது கணவருடன் நடனம் ஆடும் வீடியோ, சோலோ நடன வீடியோ என ஏதாவது பதிவிட்ட வண்ணம் இருப்பார். தற்போது நடிகை சாலினி தனது கணவரின் பிறந்த நாளுக்கு கியூட்டான புகைப்படங்களை பதிவிட்டு வாழ்த்து கூறி வருகிறார். பாண்டியன் ஸ்டோர் 2 தொடரில் நடித்து வரும் நடிகை சரண்யா துராடி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்தில் காலில் ஏற்பட்ட காயத்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் வீட்டிலிருந்தபடி ஓய்வு எடுத்து சிகிச்சை பெற்று வருகிறார். மருத்துவமனைக்கும் காயங்கள் குணமாவதற்கான வழிகளை பின்பற்றுவதற்கும் நாள்களை கழித்து வருவதாக தனது சமூக வலைத்தளத்தில் ரசிகர்களிடம் அவர் தெரிவித்துள்ளார். விஜய் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 8 மணிக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 தொடர் ஒளிபரப்பாகி வருகிறது. பாண்டியன் ஸ்டோர் முதல் பாகத்துக்கு கிடைத்த வெற்றியை தொடர்ந்து இரண்டாம் பாகம் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த தொடரில் ஸ்டாலின் முத்து, நிரோசா, ராஜ்குமார், மனோகரன், ஹேமா, சாலினி, வசந்த் பசி, விஜே கதிர், சரண்யா துராதி உள்ளிட்ட பலர் நடித்து வருகின்றனர். முதல் பாகம் அண்ணன் தம்பி பாசத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டது. தற்போது அப்பா மகன்கள் பாசத்தை வைத்து பாண்டியன் ஸ்டோர் 2 எடுக்கப்பட்டு வருகிறது. மகன்களுக்கு திருமணம் செய்து வைத்து மருமகள்கள் வந்த பிறகு குடும்பத்தில் நடக்கும் சம்பவங்களை பின்னணியாக வைத்து தற்போது கதை நகர்கிறது. இதில் முதல் மருமகளாக நடித்து வருபவர் நடிகை சரண்யா துராதி. செய்தி வாசிப்பாளரான இவர் நெஞ்சம் மறப்பதில்லை தொடரின் மூலம் சின்னத்திரையில் நடிகையாக அறிமுகமானார். அதன் பிறகு விஜய் தொலைக்காட்சியின் ஆயுத எழுத்து தொடரிலும் நாயகியாக நடித்துள்ளார். பைக் ஓட்டுவதை தனது பொழுதுபோக்காக கொண்ட இவர் அவ்வப்போது பைக் ஓட்டியவாறு பயணம் செய்வது வழக்கம். தற்போது காலில் அடிபட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது மிகவும் வியக்கத்தக்கது. அதில் மருத்துவமனைக்கு செல்லும் காயங்களை ஆற்றும் வழிகளை பின்பற்றுவதற்காக நாள்கள் கழித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மருத்துவமனையிலும் வீட்டிலும் சிகிச்சை பெற்று வரும் படங்களையும் ரசிகர்களுடன் பகிர்ந்துள்ளார். சின்னத்திரை பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் அவருக்கு ஆறுதல் தெரிவித்து விரைந்து குணமடைந்து வர நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர். இவ்வாறாக பாண்டியன் ஸ்டோர் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். மற்றொரு பக்கம் நீ என்ன அளப்பறை போட்டாய், இதுதான் எங்களுடைய சான்ஸ் என மீனா தங்கமயிலுக்கு போன் பண்ணி பேசிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு புகைப்படமாக வர்ணித்து பேசிக்கொண்டிருக்கிறார். இதனால் தங்கமயில் நீ கிண்டல் பண்ண நான் தான் இப்படி போன் பண்ணியா என மூஞ்சையா பாவமாக வைத்து கொண்டு போனை கட் செய்கிறார். மற்றொரு பக்கம் பாண்டியன் ராஜி நடந்து போகும் பொழுது நீ ரொம்ப கஷ்டப்படுகிற, என்ன கவர்மெண்ட் வேலைக்கு போகிற என பேசிக்கொண்டிருக்கிறார் ராஜி. திரு என முழித்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார். பிறகு பாண்டியன் கிளம்பிவிட ராஜியும் கிளம்புகிறார். மேலும் ராஜியின் வீட்டில் ராஜியின் அப்பா அவருடைய பொண்டாட்டியிடம் நகை எங்கே போச்சு என விசாரித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அடித்து துன்புறுத்த ராஜியின் பாட்டி வக்காலத்து வாங்கி கொண்டு வருகிறார். இதில் நீங்கள் எல்லாம் கூட்டுக்களவாணிதான், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் என ஒரு பெரிய அணுகுண்டை வீசுகிறார். இவ்வாறாக பாண்டியன் ஸ்டோர் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.